பாஜக நிர்வாகி அகோரம் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகியான அகோரம் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேர் தலைமறைவாக இருப்பதால் அகோரத்துக்கு ஜாமீன் தரக்கூடாது என காவல்துறை தரப்பில் இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை எதிர்ப்பை அடுத்து மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தருமபுரம் தலைமை மடாதிபதி தொடர்புடைய ஆபாச வீடியோ ஆடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்தவர் பாஜக நிர்வாகி அகோரம் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? மிகவும் பழமையான மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தினுடைய 27வது தலைமை மடாதிபதியாக இருப்பவர் தான் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார். இவருடைய உதவியாளர் தான் விருதகிரி என்பவர் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கடந்த 21ஆம் தேதி பிப்ரவரி 21ஆம் தேதி ஒரு புகார் மனு ஒன்றை அனுப்பியிருந்தார். அதுலதான் தலைமை மடாதிபதி தொடர்புடைய அந்த ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்ததாக வினோத், செந்தில், விக்னேஷ் ஆகியோர் என்பவர்களும் அதற்கு செம்மனார் கோயிலை சேர்ந்த தனியார் கல்வி நிறுவன தாளாளர் குடியரசு மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் ஆகியோர் அகோரம் உள்ளிட்டவர்கள் உடந்தையா இருந்ததா அந்த மனுவில் அந்த புகார் மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்குல தான் கடந்த மார்ச் மாதம் அகோரம் கைது செய்யப்பட்டிருந்தார். இதுல அவர் ஜாமீன் விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தான் நீதிபதி டிவி தமிழ்செல்வி முன்பின் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு, குறிப்பாக அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி அகோரத்தின் மீது, அதாவது பாஜக தலைவர் அகோரத்தின் மீது கிட்டத்தட்ட 47 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும், வழக்கில் குற்றம் சாட்டவர்கள் தற்போது வரை தலைமறைவாக இருப்பதாகவும், அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அவரை ஜாமீன் விடுவித்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றும் அவர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது மனுதாரர் தரப்புல, அதாவது அகோரத்தின் தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டதால் 47 வழக்குல சில வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும், மீதமுள்ள வழக்குகள் எல்லாம் அரசியல் தொடர்பான வழக்குகள், மறியல் மற்றும் மேடை பேச்சு உள்ளிட்ட தொடர்பான வழக்குகள் என்று அவர் கூறினார். ஆனால் அந்த வாதத்தை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். அவருடைய அகோரத்தினுடைய அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து இன்று உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.